Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். So friends, இந்த வீடியோல நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் Accounting for Partnership Basic Concepts. இந்த சாப்டர்ல Interest on Drawings இந்த ஹெட்டிங் தான் பார்க்க போறோம். சரியா? So இந்த வீடியோ நாம இந்த சாப்டர்ல போஸ்ட் பண்ற 6வது வீடியோ. சரியா? So in case நீங்க இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா அதுல தான் நாம பேசிக் கான்செப்ட்ஸை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரியாமா? ஓகே. ஸோ இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரியா? ஓகே. இப்போ நாம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னா என்னமா? எஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னா பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ம்ல இருந்து அவங்களோட பர்சனல் பர்பஸ்க்காக வித்ட்ரா பண்ற காசுல ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஃபர்முக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் படிக்கும்போது. இது என்னமா? எஸ், இட் இஸ் அன் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் அன் இன்கம். சரியா? ஏன்னா ஃபர்ம் வந்து இதை பார்ட்னர்ஸ் இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? சோ முதல்ல இங்க பாருங்கமா, if the partnership deed provides for charging interest on drawings. so partnership deedல பார்ட்னர்ஸ் வந்து ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இத்தனை % அப்படின்னு அக்ரி பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் an agreed rate. சரியா? சோ பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்கு நடுவுல அக்ரி பண்ணும் பட்சத்துல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா if partnership deed does not provide for charging interest on drawings, பார்ட்னர்ஷிப் டீட்ல பார்ட்னர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பத்தி எதுவுமே அக்ரி பண்ணாத பட்சத்துல நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஒரு ப்ரொவிஷன் சொல்லுது. அப்படிதான் என்ன சொல்லும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நீட் நாட் பி சார்ஜ். இது நம்ம ஏற்கனவே பேசிக்ஸ்ல படிச்சாச்சு. கரெக்ட் தானே? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னர்ஸ் அக்ரி பண்ணாங்கன்னா சார்ஜ் பண்ணணும், பார்ட்னர்ஸ் அக்ரி பண்ணாத பட்சத்துல சார்ஜ் பண்ண கூடாது. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் சார்ஜ் அட் an agreed rate for the period for which drawings have been made by the partners for their personal use. so பார்ட்னர்ஸ் வந்து காசு வித்ட்ரா பண்றாங்க இல்லையாமா, அந்த காசை வந்து எவ்வளவு நாளைக்கு வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஸ்பெசிஃபைட் ரேட், அதாவது நம்மளோட பார்ட்னர்ஸ் என்ன ரேட்ல அக்ரி பண்ணிருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ணணும். சரியா? அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து சார்ஜ் பண்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா பேசிக்கலி இட் இஸ் டு டிஸ்கரேஜ் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் பை த பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர் வந்து அளவுக்கு அதிகமா வித்ட்ராவல் பண்றதை தடுக்கிறதுக்கான ஒரு மெஷர் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நாம கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ மெயின் டாபிக் வர போறோம். calculation of interest on drawings. சரியாமா? சோ இப்போ calculation of interest on drawings வந்து நாம ரெண்டு விதமா பேசிக்கா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து when fixed amount is withdrawn at fixed intervals. சோ ஒரு பார்ட்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட fixed sum of money, say for example 10,000 rupees fixed intervalல withdraw பண்றாருன்னா நாம என்ன பண்ணணும்? the first method follow பண்ணணும். say for example ஒரு பார்ட்னர் வந்து rupees 10,000 every month beginningல withdraw பண்றான்னு வச்சுக்கோங்களேன், every month beginning. so இதுல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் வந்து fixed sum of money 10,000 rupees எல்லா மாசத்தோட பிகினிங்ல withdraw பண்றாரு. கரெக்டா? சோ அப்போ fixed amount fixed interval. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ ஒரு பார்ட்னர் பிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணிய பிக்ஸட் இன்டர்வல்ஸ்ல வித்ட்ரா பண்ணார்னா நீங்க ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் இப்ப இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம். சரியா? அடுத்தது ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா when varying amounts is withdrawn at different intervals. சோ இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆன சிச்சுவேஷன் இந்த ரெண்டாவது சிச்சுவேஷன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல fixed amount fixed interval, ரெண்டாவது சிச்சுவேஷன்ல varying amount different intervals. சரியா? சோ அப்போ வெவ்வேறான அமௌண்ட், ஒரு மாசம் 10,000, இன்னொரு மாசம் 20,000, அதுக்கப்புறம் ஒரு மாசம் எடுக்காமலே இருக்கிறது. சோ இந்த மாதிரி வெவ்வேறு அமௌண்ட்ஸை டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ்ல வித்ட்ரா பண்ணும்போது நாம
ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ அப்போ fixed amount, fixed interval, average period method, varying amount, different interval, product method. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நாம முதல்ல fixed amount, fixed intervals ல withdraw பண்ணும்போது average period method யூஸ் பண்ணி எப்படி interest on drawings கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? So calculation of interest on drawings under average period method. So முதல்ல இதுல நீங்க ரெண்டு formulas பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? அந்த ரெண்டு ஃபார்முலாஸை படிச்சுட்டு நாம இதுக்கு கீழே ஒரு 5 சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ஸை பார்க்கலாம். சரியா? சோ அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்மள கரெக்டா பொசிஷன் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், கரெக்டா கிளாஸ்ல கவனமா இருக்குமா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல ஒரு பார்ட்னர் பிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணியை பிக்ஸட் இன்டர்வல்ஸ்ல வித்ட்ரா பண்ணும்போது ஆவரேஜ் பீரியட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? இதுல நீங்க பேசிக்கா ரெண்டு ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்டர் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 இன்டு ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. இதுல டோட்டல் டிராயிங்ஸ் என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். டோட்டல் டிராயிங்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்னர் வந்து மாசம் 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ ஒரு மாசத்துக்கு 10,000 வித்ட்ரா பண்றாரு. அப்போ ஒரு பினான்சியல் இயர்ல டோட்டலா அவர் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருப்பாரு? எஸ், 10,000 into 12 which is 1,20,000. கரெக்டா? இந்த 1,20,000 அப்ப என்ன? டோட்டல் டிராயிங். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னமா? பார்ட்னர்ஸ் அக்ரி பண்ற ரேட் அப்படிதானே, அது நமக்கு டைரக்டாவே கொடுத்துருவாங்க. 8% 9% ஏதோ ஒரு ரேட் கொடுப்பாங்க அப்படிதானே. சோ அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் into average period. So average period அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குல்லையாமா, இந்த average period நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த average period கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரெண்டாவது ஃபார்முலா average period. So average period ஃபார்முலா பாருங்கடா. average period is equal to month left after first drawing plus month left after last drawing divided by 2. இந்த ஃபார்முலா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் போறேன். சோ நீங்க பயப்பட வேண்டாம். சோ திரும்ப ஒரு வாட்டி ஃபார்முலா வாசிக்கிறேன். month left after first drawing plus month left after last drawing divided by 2. இந்த ஃபார்முலா வந்து உங்க புக்ல கொடுத்திருக்கிறதை விட நான் டிஃபரெண்டா எழுதியிருக்கேன். சரியாமா? இப்போ உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியடுக்கு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிராயிங், நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் லாஸ்ட் டிராயிங் டிவைடட் பை 2னு கொடுத்திருப்பாங்க. பட் இப்போ நான் இதோட மீனிங்கை சொல்லி தரும்போது இந்த ஃபார்முலாவோட நாம இப்படி எழுதுறது தான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். சரியா? சரி, இப்போ நாம ஆவரேஜ் பீரியடோட ஃபார்முலாவை பார்த்தாச்சு. அண்ட் இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற ஃபார்முலாவையும் பார்த்தாச்சு. சரியா? சோ இப்போ இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட்ல ஒரு ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்மோட அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? மந்த் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் அப்படின்னா, இப்போ நாம பார்ட்னர் வந்து பிக்ஸட் இன்டர்வல்ஸ்ல அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டே இருப்பாரு அப்படிதானே. சோ இப்போ ஒரு மாசம் வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாசம் பிகினிங் வித்ட்ரா பண்றாரு. சோ the partner is withdrawing fixed sum of money at the beginning of every month அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கும்? ஒரு பினான்சியல் இயர்ல அவரோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்கு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், 1st April இருக்கும். கரெக்டா? சோ 1st April அவரோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் இருக்கும். சரி, சோ இந்த 1st Aprilல இருந்து 31st March வரைக்கும் எத்தனை மாசம் இருக்கு? எஸ், 12 months இருக்கும். கரெக்டா? இந்த 12 months தான் months left after first drawing. சோ பார்ட்னர் வந்து 1st April முதல் டிராயிங்ஸ் பண்றாரு. அதனால அந்த டேட்ல இருந்து நம்மளோட பினான்சியல் எண்ட் வரைக்கும் 12 months இருக்கும். அது month left after first drawing plus month left after last drawing. சோ நான் என்ன சொன்னேன், அந்த பார்ட்னர் வந்து எல்லா மாசத்தோட பிகினிங்ல வித்ட்ரா பண்றாரு அப்படிதானே. அப்ப அவரோட லாஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கும்? எஸ், 1st March அன்னைக்கு இருக்கும். சரியா? சோ இந்த 1st Marchல இருந்து 31st March வரைக்கும் எத்தனை மாசமா? ஒரு மாசம். கரெக்டா? சோ அப்போ month left after last drawing வந்து 1. சரியா? சோ அப்போ இது வந்து when the partner withdraws fixed sum of money at the beginning of every month. சோ beginningல withdraw பண்ணும்போது first drawing 1st April இருக்கும், last drawing 1st Marchல இருக்கும். சரியா? சோ அப்போ இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் பீரியட்ல யூஸ் பண்ற இந்த ரெண்டு டேர்ம்ஸோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானமா? கரெக்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது
நாம 5 சிச்சுவேஷன்ஸ் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ் நாம பார்ப்போம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா when the amount is withdrawn at the beginning of each month. சரியாமா? சோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன் இல்லையா? அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். when the amount is withdrawn at the beginning of each month. சரியா? சோ அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கும்? நான் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்கு இருக்கும்? எஸ், ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருக்கும். ஏன்னா பிகினிங் ஆஃப் ஈச் மந்த். சோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல முதல் டிராயிங்ஸ் இருக்கும். அதுல இருந்து நம்மளோட லாஸ்ட் பினான்சியல் இயரோட லாஸ்ட் நாள் என்னைக்குமா? 31st மார்ச். அப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் எத்தனை மாசமா இருக்கு? எஸ், 12 மந்த்ஸ் இருக்கு. சரியா? சோ அப்போ ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு 12 மந்த்ஸ், ஃபர்ஸ்ட் 12 பிளஸ் மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் லாஸ்ட் டிராயிங் எவ்வளோ? சோ லாஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா? எஸ், ஃபர்ஸ்ட் மார்ச் இருக்கும். அப்படிதானே? இந்த ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து லாஸ்ட் நாள் என்னைக்கு? 31st மார்ச். சோ 31st மார்ச் வரைக்கும் ஒரு மாசம். அப்படிதானே? மார்ச் மாசம் இருக்கு. சோ அப்போ 12 plus 1 divided by 2 எவ்வளவுமா? 13 by 2. 13 by 2 is equal to 6.5 months. சரியா? அப்போ ஒரு பார்ட்னர் வந்து எல்லா மாசத்தோட பிகினிங்ல அமௌண்ட் வித்ட்ரா பண்றாரு அப்படின்னா முதல்ல நாம ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கணும். அந்த ஆவரேஜ் பீரியடுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். அப்படிதானமா? மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிராயிங் பிளஸ் மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் லாஸ்ட் டிராயிங் டிவைடட் பை 2. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பிகினிங் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராயிங் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் 12 மாசம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் டிராயிங் ஃபர்ஸ்ட் மார்ச் இருக்கும். அதுல இருந்து லாஸ்ட் நாள் 31st மார்ச் வரைக்கும் ஒரு மாசம் இருக்கும். அப்படிதானமா? அப்போ 12 plus 1 divided by 2 is equal to 13 by 2 which is 6.5 months. அப்போ சிச்சுவேஷன் 1ல நம்மளோட ஆவரேஜ் பீரியட் எவ்வளவுமா? 6.5 months. சரியா? இப்போ நாம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பார்ட்னர் வந்து 10,000 per month withdraw பண்றாரு and he is withdrawing at the beginning of every month. சரியா? and interest rate வந்து 15% per annum னு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்டர் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாமா? எஸ், டோட்டல் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 இன்டு ஆவரேஜ் பீரியட் பை 12. கரெக்டா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் டிராயிங்ஸ் 1,20,000. இது எப்படி வந்துச்சு? எஸ், 10,000 இன்டு 12. அப்போ 1,20,000 இன்டு ஆவரேஜ் பீரியட் 6.5 by 12 இன்டு ரேட் 15 by 100. சரியா? இப்போ நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9,750 என்னமா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் புரிஞ்சாமா? when the amount is withdrawn at the beginning of each month னா நம்மளோட ஆவரேஜ் பீரியட் 6.5 months இருக்கும். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 9,750 rupees வரும். ஓகேவா? ஓகே, இப்போ சிச்சுவேஷன் 2 பார்க்கலாம். when the amount is withdrawn at the end of each month. இப்போ நாம ஒவ்வொரு மாசமும் பார்ட்னர் என்ன பண்றாரு? எண்ட்ல வித்ட்ரா பண்றாரு. ஓகேவா? கடைசி மாச கடைசி அவர் என்ன பண்றாரு? வித்ட்ரா பண்றாரு. இப்போ ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கிறது நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சோ ஆவரேஜ் பீரியடுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலாவை திரும்ப ஒரு வாட்டி பார்த்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிராயிங் பிளஸ் மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் லாஸ்ட் டிராயிங் டிவைடட் பை 2. கரெக்டாமா? இப்போ மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ மாச கடைசியில வித்ட்ரா பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் வந்து 30th of April இருக்கும். கரெக்டா? சோ அப்ப அந்த 30th of April இருந்து 31st மார்ச் வரைக்கும் எத்தனை மாசம் இருக்கும் அப்படின்னா 11 months இருக்கும். கரெக்ட் தானே? ஏப்ரல் மட்டும் தவிர்த்துட்டு மீதி 11 மாசம் இருக்கும். அண்ட் நம்மளோட லாஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கும்? மாச கடைசின்னு வரும்போது நம்மளோட லாஸ்ட் டிராயிங் லாஸ்ட் மந்தோட கடைசி நாள் இருக்கும். அப்படிதானே? சோ 31st மார்ச். சோ 31st மார்ச் தான் கடைசி நாள். சோ அதுல இருந்து ரிமைனிங் டேஸ் கிடையாது. அப்போ 0. சரியாமா? 0. ஓகே. சோ அப்ப 11 plus 0 divided by 2 எவ்வளவுமா? 11 by 2 which is 5.5 months. ஓகேவா? அப்போ average period when the partners withdraw amount at the end of each month is எவ்வளவுமா? 5.5 months. beginning னா எவ்வளவு பார்த்தோம்? 6.5 months. சரியா? சோ அப்போ இத நீங்க first of all ஃபார்முலால போட்டு எப்படி ஆன்சர் அரைவ் பண்ணனும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அண்ட் இன்னொன்னு பேசிக்கா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஆவரேஜ் பீரியட் எப்படி எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு பை ஹார்ட்டாவும் தெரியணும். சரியா?
So அப்போ at the beginning of every month னா 6.5 months, at the end of every month னா 5.5 months. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிளோட ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டாவது சிச்சுவேஷனை சால்வ் பண்ணி பார்க்க போறோம். So interest on drawings is equal to 1,20,000 total drawings into 5.5 average period divided by 12 into 15/100 rate. சரியாமா? ஆன்சர் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 8,250 rupees வரும். சரியா? சோ அப்போ ஒரே அமௌண்ட் தான், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனா வேற டைம்ல அவர் வித்ட்ரா பண்றதுனால அமௌண்ட் ஆன்சர் வேரியேஷன் ஆகுது பாத்தீங்களா? இது 9,750, இது 8,250. ஓகேவா? இப்போ நம்ம மூணாவது சிச்சுவேஷன் பார்க்க போறோம். மூணாவது சிச்சுவேஷன் என்ன? when the amount is withdrawn at the middle of every month. சரியாமா? எல்லா மாசத்துக்கு நடுவுல, அதாவது கரெக்டா நடுவுல அவர் என்ன பண்றாரு, வித்ட்ரா பண்றாரு. இப்போ நீங்க ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் பீரியட் ஃபார்முலா இப்போ நீங்க எனக்கு பை ஹார்ட்டா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய வாட்டி ஆவரேஜ் பீரியட் ஃபார்முலா பார்த்தாச்சு. என்ன சொல்லுங்க? எஸ், months left after first drawing plus months left after last drawing divided by 2. ஓகேமா? இப்போ இந்த மூணாவது சிச்சுவேஷன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்கு இருக்கும்? எஸ், 15th of April, முதல் மாசத்தோட நடுவுல. கரெக்டா? அண்ட் நம்மளோட லாஸ்ட் நாள் வந்து 31st March. ஸோ 15th April இருந்து 31st March வரைக்கும் பாத்தீங்கன்னா 11.5 months இருக்கும். கரெக்டா? 11.5 months. அதுல இருந்து பிளஸ் நம்மளோட லாஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்கு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் மாசத்தோட நடுவுல. கரெக்டா? அப்போ 15th March தான் நம்மளோட லாஸ்ட் டிராயிங்ஸ் இருக்கும். அதுல இருந்து 31st March வரைக்கும் பாதி மாசம் இருக்கு. அப்படிதானமா? கரெக்டா? சோ அப்போ அதனால 0.5 months. சரியா? 0.5 months. ஓகே, இப்போ 11.5 plus 0.5 divided by 2 which is 12/2. So answer 6 months. ஓகேவா? So average period when the partner draws at the middle of every month is 6 months. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுமா? டோட்டல் டிராயிங்ஸ் 1,20,000 into average period 6/12 into rate 15/100. சோ இப்போ பாத்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் எவ்வளவு வரும்? 9,000 rupees வரும். சரியாமா? சோ இப்போ முதல் மூணு சிச்சுவேஷன்ஸ் இப்போ ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து beginning of every month. சோ beginning of every monthக்கு ஆவரேஜ் பீரியட் எவ்வளவுமா? 6.5 months. அண்ட் ரெண்டாவது சிச்சுவேஷன் end of every month. ஆவரேஜ் பீரியட் என்னமா? 5.5 months. மூணாவது சிச்சுவேஷன் middle of every month. ஆவரேஜ் பீரியட் எவ்வளவுமா? 6 months. ஓகேவா? சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம்பிள்ல ஒரே அமௌண்ட் தான் எடுத்தோம். 10,000 per month வித்ட்ரா பண்ணாரு. ரேட் 15%. ஆனா அவரு வேற வேற டைம்ல வந்து அதை வித்ட்ரா பண்ணதுனால ஆன்சர் மாறுது பாருங்க. பிகினிங்க்கு 9,750, எண்டுக்கு 8,250 அண்ட் மிடிலுக்கு 9,000. சரியா? இப்ப நாம மூணு சிச்சுவேஷன் பார்த்தாச்சு. இப்ப நம்ம எந்த இதுல உள்ள மூணு சிச்சுவேஷன் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுல மூணு சிச்சுவேஷன் பார்த்தாச்சு. நாலாவது, if amount is withdrawn at the beginning of each quarter. சரியாடா? so amount is withdrawn at the beginning of each quarter. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா மந்த் வைஸ் பார்த்தோம். இப்போ குவார்டர் வைஸ் பார்க்கறோம். நாலாவது சிச்சுவேஷன்ல பார்ட்னர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு குவார்டரோட பிகினிங்ல என்ன பண்றாரு? வித்ட்ரா பண்றாரு. சோ அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்பமா ஆரம்பிக்கும்? எஸ், ஏப்ரல்ல ஆரம்பிச்சு ஜூன்ல முடியும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் குவார்டர் ஏப்ரல்ல ஆரம்பிச்சு ஜூன்ல முடியும். அவரு அந்த குவார்டரோட பிகினிங்ல வித்ட்ரா பண்றாரு. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் என்னைக்கு இருக்கும் அப்படின்னா 1st April இருக்கும். கரெக்ட் தானே? முதல் குவார்டரோட முதல் நாள் அவர் வித்ட்ரா பண்ணுவாரு. சரி, இதுல இருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் 31st March வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 12 months இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி நம்மளோட லாஸ்ட் வித்ட்ராயிங் என்னைக்கு இருக்கும்னா லாஸ்ட் குவார்டரோட ஃபர்ஸ்ட் நாள். அப்படிதானே? ஒரு பினான்சியல் இயர்ல மொத்தமா எத்தனை குவார்டர்ஸ் இருக்கும் அதை நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பினான்சியல் இயர்ல மொத்தமா எத்தனை குவார்டர்ஸ் இருக்கும்? எஸ், 4 quarters இருக்கும். சரியாடா? ஒரு பினான்சியல் இயர், ஒன் பினான்சியல் இயர் ஹேஸ் 4 quarters. ஓகேவாமா? 4 quarters. ஃபர்ஸ்ட் குவார்டர் 1st April ஆரம்பிச்சு 30th June வரைக்கும் போகும். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர். ரெண்டாவது குவார்டர் 1st July ஆரம்பிச்சு 30th September வரைக்கும் போகும். ஓகேவாமா? மூணாவது குவார்டர் 1st October ஆரம்பிச்சு
31st டிசம்பர் வரைக்கும் போகும். அண்ட் நாலாவது குவார்டர் 1st ஜனவரி ஆரம்பிச்சு 31st மார்ச் வரைக்கும் போகும். சரியா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சிச்சுவேஷன் எப்படின்னா, நம்மளோட பார்ட்னர் வந்து எல்லா குவார்டரோட பிகினிங்லயே வித்ட்ரா பண்றாரு, அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் குவார்டரோட பிகினிங் என்னைக்குமா? 1st ஏப்ரல். சோ அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். கரெக்டா? இங்க பாருங்க, எஸ் 1st ஏப்ரல் வித்ட்ரா பண்ணாரு. கரெக்டா? அதே மாதிரி லாஸ்ட் வித்ட்ராவல் என்னைக்கு இருக்கும்? எஸ் லாஸ்ட் குவார்டரோட முதல் நாள். சோ லாஸ்ட் குவார்டரோட முதல் நாள் என்னமா? 1st ஜனவரி. கரெக்டா? சோ அப்போ இங்க வந்து அதை எழுதிப்போம். சரியாமா? 1st ஜனவரி. நல்ல கவனிக்கமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1st ஜனவரி டு 31st மார்ச் எவ்வளவு நாள்மா? எஸ் 3 மாசம். ஓகேவா? சோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல்ல இருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் நமக்கு 12 மாசம் இருக்கு. அண்ட் லாஸ்ட் வித்ட்ராவல்ல இருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் 3 மாசம் இருக்கு. அப்போ 12 plus 3 by 2 which is 15 by 2, that is 7.5 months. ஓகேவா? புரியுதாமா? புரியுதா? சோ அப்போ ஒரு பார்ட்னர் வந்து எல்லா குவார்டரோட பிகினிங்ல வித்ட்ரா பண்ணும்போது நம்மளோட ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12 plus 3 by 2 which is 7.5 months. இப்போ இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அமௌண்ட் withdrawn is 6000 per quarter, rate 10%. so interest on drawings எப்படி கால்குலேட் பண்ணனும்? ஃபார்முலா சேம் தான். மந்த் வைஸ் அவர் வித்ட்ரா பண்ணாலும் சரி, குவார்ட்டர் வைஸ் வித்ட்ரா பண்ணாலும் ஃபார்முலா சேம் தான். ஓகேவா? சோ அப்போ டோட்டல் withdrawn, டோட்டல் அமௌண்ட் withdrawn எவ்வளவுமா? 6000 into 4. ஏன்னா 4 குவார்ட்டர் தான் இருக்கு, அப்படிதானே? 6000 per quarterனா 6000 into 4 போடணும். சரியா? டோட்டல் டிராயிங். so 24000 into average period 7.5 by 12 into rate 10 by 100. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1500 வரும். சரியா? இது நாலாவது சிச்சுவேஷன். அண்ட் அஞ்சாவது சிச்சுவேஷன் பாருங்க. if the amount is withdrawn at the end of each quarter, எண்ட்ல ஒவ்வொரு குவார்ட்டரோட எண்ட்லயும் வித்ட்ரா பண்ண போறோம். சரியா? அப்ப நம்ம இங்க போட்டு வச்சு சார்ட்டுக்கு வரலாம் பாருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு குவார்ட்டரோட எண்ட்லயும் வித்ட்ரா பண்ண போறோம்னா முதல் வித்ட்ராவல் எப்பமா பண்ணுவோம்? எஸ் முதல் வித்ட்ராவல் எப்ப பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட லாஸ்ட் நாள், அதாவது 30th ஜூன் பண்ணுவோம். அப்படிதானே? அதே மாதிரி லாஸ்ட் வித்ட்ராவல் எப்ப பண்ணுவோம்? லாஸ்ட் குவார்ட்டரோட லாஸ்ட் நாள் 31st மார்ச் பண்ணுவோம். அப்படிதானே? ஓகே, இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இங்க வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் என்னைக்கு இருக்கும்னா 30th ஜூன், அதுல இருந்து 31st மார்ச் வரைக்கும் 9 மாசம் இருக்கும். அப்படிதானமா? ஜூன் வரைக்கும் விட்டுருங்க, 3 மாசம் போச்சுன்னா 9 மாசம் இருக்கும். பிளஸ் லாஸ்ட் வித்ட்ராவல் என்னைக்கு பார்த்தோம்? 31st மார்ச். சோ அதுல இருந்து ரிமைனிங் மந்த் 0 தான். ஓகேவா? புரியுதாமா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா அப்போ ஆவரேஜ் பீரியட் இஸ் 9 plus 0 divided by 2 which is 4.5 months. ஓகேவா? சோ அப்போ ஒவ்வொரு குவார்ட்டரோட கடைசி நாள்ல பார்ட்னர் வித்ட்ரா பண்ணாரு அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் பீரியட் 4.5 months. சரியா? ஓகேவா? புரியுதா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் சிச்சுவேஷன், அதாவது நாலாவது சிச்சுவேஷன்ல பார்த்தா அதே ஃபேக்ட் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணி கொண்டு வாங்க. சரியா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24000 டோட்டல் டிராயிங்ஸ் இன்டு 4.5 by 12. இது என்னமா? ஆவரேஜ் பீரியட். சரியா? இன்டு ரேட் 10 by 100. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்னா 900 rupees வரும். சரியா? சோ அப்போ பிகினிங் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர்னா 1500, எண்ட் ஆஃப் எவ்ரி குவார்ட்டர்னா 900. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஆவரேஜ் பீரியட் ஃபார்முலால வெவ்வேறு சிச்சுவேஷன்ல எப்படி அப்ளை பண்ணி ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானமா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் தான், ஒரே ஃபார்முலா. அண்ட் அதுல வந்து நீங்க ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களால ஆன்சர் அரைவ் பண்ணிட முடியும். இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஆவரேஜ் பீரியட் கால்குலேட் பண்றது தான் டாஸ்க். ஓகேவா? இப்போ மொத்தமா 5 சிச்சுவேஷன் பார்த்திருக்கோம். இதுல ஆவரேஜ் பீரியட் என்னென்ன அப்படின்றத மட்டும் திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாம். சோ சிச்சுவேஷன் 1ல beginning of each month, average period is 6.5 months. situation 2ல withdrawn at end of each month, average period 5.5 months. situation 3ல middle of every month, average period 6 months. situation 4ல beginning of each quarter, average period 7.5 months. அஞ்சாவது situationல end of each quarter, average period 4.5 months. ஓகேவா? இப்போ புரியுதாமா? சோ அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் நாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? when fixed amount is withdrawn at fixed intervals கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஆவரேஜ் பீரியட் மெத்தட் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சாமா? ஓகே, இப்போ அடுத்தது ப்ராடக்ட் மெத்தட் பார்ப்போம். ப்ராடக்ட் மெத்தட் எதுக்குமா யூஸ் பண்ணணும்? வேரியிங் அமௌண்ட்
at different intervals. சரியா? so product method ரொம்ப சிம்பிள் தான். so பார்க்கலாம் பாருங்க product method. okay, calculation of interest on drawings under product method. ஓகேவா? so அப்போ இதுலயும் நம்ம ரெண்டு ஃபார்முலா படிக்கணும். எப்படி நாம ஆவரேஜ் பீரியட் மெத்தடுக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சோமோ அதே மாதிரி இங்க ப்ராடக்ட் மெத்தடுக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. so first formula is for calculating interest on drawing. so இதுக்கு பாருங்க ஃபார்முலா பாருங்க, total of product multiplied by rate of interest by 100 into 1 by 12. இதுதான் ஃபார்முலா. சரியா? total of product into rate by 100 into 1 by 12. இப்போ ப்ராடக்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிதானே? ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சாதான் டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் withdrawn into months for which the amount remained withdrawn. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர் என்ன பண்றாருமா 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்றாருன்னு வச்சுக்கோ. சரியா? சோ 10,000 rupees வித்ட்ரா பண்றாரு. அண்ட் இந்த 10,000 அவர் என்னைக்கு வித்ட்ரா பண்றாருன்னா 1st July வித்ட்ரா பண்றாருன்னு வச்சுக்கோ. சரியா? so அப்போ amount withdrawn is equal to 10,000 into months for which the amount remained withdrawn எவ்வளவுமா இருக்கும்? 1st July ல இருந்து 31st March வரைக்கும் எத்தனை மாசம் இருக்கும்? yes 9 months இருக்கும் அப்படிதானே? அப்போ 10,000 into 9 90,000. இதுதான் என்னமா ப்ராடக்ட். சரியா? ப்ராடக்ட். சோ இதுதான் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அந்த அவ்வளவு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எஸ் டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். சோ இவ்வளவுதான் ப்ராடக்ட் மெத்தட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களோட புக்ல வந்து ப்ராடக்ட் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அதை போய் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் மெத்தட்ல இன்னும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கெயின் பண்ணிப்போம். சரியாமா? சோ எடுத்துக்கோங்க, உங்க புக் எடுத்துக்கோங்க அண்ட் புக்ல நீங்க ப்ராடக்ட் மெத்தடுக்கு வாங்க. சோ ப்ராடக்ட் மெத்தட் உங்க புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா when varying amounts are withdrawn at different intervals. சரியா? when varying amounts are withdrawn at different intervals. சோ நீங்க ஒண்ணு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் வந்து இப்ப டீச் பண்ற மாதிரியே உங்களோட புக்ல வந்து என்ன இருக்காது, வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா நம்ம டீச் பண்ற கான்செப்ட் வந்து சேம் தான். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? என்ன நான் ப்ராடக்ட் மெத்தட்னு சொல்றேன், இங்க ப்ராடக்ட் மெத்தடுக்கு பதிலா when varying amounts are withdrawn at different intervals னு கொடுத்திருக்காங்க. சரியாமா? ஓகே. சோ இப்போ பாருங்க எக்ஸாம்பிள். Shanak withdrew the following amounts from her firm for personal use during the year ending 31st March 2017. Calculate interest on drawings by product method. இங்க கொடுத்திருக்காங்க பாத்தியா? product method. If the rate of interest is to be charged is 7% per annum. ஓகேவாமா? சோ இப்போ rate of interest 7% product method யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ 5 withdrawal கொடுத்திருக்காங்க various datesல. so April 1, June 30, October 31, December 31 and March 1. and amounts பார்த்தனா different amounts. கரெக்ட்டா? so இந்த சிச்சுவேஷன்ல you can't use என்னமா average period method. கரெக்ட் தானே? average period method இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? இன்டர்வலும் ரெகுலரா இல்ல, அமௌண்டும் ஃபிக்ஸ்டா இல்ல. கரெக்ட்டா? சரி, இப்போ நாம இத ப்ராடக்ட் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு பார்க்கலாம். சோ ப்ராடக்ட் மெத்தட்ல பொதுவாவே சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்மட் போட்டுக்கிறது நல்லது. சரியா? ஸ்டேட்மென்ட் ஷோயிங் calculation of interest on drawings. ஃபர்ஸ்ட் எந்தெந்த டேட்ல டிரா பண்றோம் அப்படின்ற ஒரு காலம், டேட் காலம். அடுத்தது அந்தந்த டேட்ல எவ்வளவு அமௌண்ட் டிரா பண்றோம் அப்படின்ற ஒரு காலம். அப்புறம் டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் அப்படின்றது நீங்க டிரா பண்ற டேட்ல இருந்து நம்மளோட ஃபினான்ஷியல் எண்டுக்கு எவ்வளவு மாசம் இருக்கு அப்படின்றத சொல்றதா இந்த டைம் பீரியட் காலம். சரியாமா? அண்ட் ஃபைனலா ப்ராடக்ட் காலம். இந்த ப்ராடக்ட் காலம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அமௌண்ட் இன்டு டைம் பீரியட். சரியா? அமௌண்ட் இன்டு டைம் பீரியட். அது போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ப்ராடக்ட் வரும். சரியா? ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா இருக்கு? April 1, 2019. சோ April 1, 2019ல 16,000 ரூபாய் என்ன பண்றாங்க? வித்ட்ரா பண்றாங்க. ஓகேவா? சோ April 1ல இருந்து 31st March வரைக்கும் எவ்வளவு நாள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் இருக்கு அப்படிதானமா? சோ அப்போ 12 months இருக்கும். சோ டைம் பீரியட் 12 months. இப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா 16,000 into 12 which is 1,92,000. அதே மாதிரி June 30th அடுத்து வித்ட்ரா பண்றாங்க, 17,000 ரூபாய் வித்ட்ரா பண்றாங்க. அப்போ June 30th இருந்து 31st March வரைக்கும் எத்தனை மாசமா இருக்கும்? சோ ஜூன் லாஸ்ட் வரைக்கும், ஜூன் லாஸ்ட்ல தான் வித்ட்ரா பண்றாங்க. அப்போ முதல் 3 மாசம் நீங்க விட்டுறணும், ஏப்ரல் மே ஜூன். அதை விட்டுட்டு மீதி பாத்தீங்கன்னா 9 months இருக்கும். கரெக்டா?
சோ அப்ப 15000 into 9 1,35,000. இந்த மாதிரி நீங்க அடுத்த மூணுக்கும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த 5 ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் என்னவா டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சோ நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க, டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சரியா? சோ டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்ச அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போதும். So 4,30,000 total of product into rate by 100 into 1/12 போட்டீங்கன்னா நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2508 ஆன்சர் கிடைக்கும். சரியா? சோ இதுதான் ப்ராடக்ட் மெத்தட்ல நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்போ அப்படியே கீழே வாங்கம்மா. வந்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8 இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8 சால்வ் பண்ண போறோம். சரியா? சோ சால்வ் பண்றதுக்கு முன்னால முதல்ல என்ன பண்ணணும், क्वेश्चन एंटायरा ஒரு வாட்டி ரீட் பண்ணனும். சோ இப்போ ரீட் பண்ணலாம் பாருங்க. ஜான் இப்ராஹிம், a partner in modern tours and travels, withdrew money during the year ending 31st March 2020 from his capital account for his personal use. Calculate interest on drawings in each of the following alternative situation if the rate of interest is 9% per annum. So rate of interest எவ்வளவா 9%. சோ இப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்து பார்க்கலாம். If he withdrew rupees 3,000 per month at the beginning of each month. சரியா? சோ இப்போ beginning of each monthனா உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும் நம்மளோட இன்டர்வல் ஃபிக்ஸடா இருக்கு அண்ட் அமௌண்டும் ஃபிக்ஸடா இருக்கு. அப்ப நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? எஸ், ஆவரேஜ் பீரியட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சோ ஆவரேஜ் பீரியட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆவரேஜ் பீரியட் என்னன்னு தெரியணும். கரெக்ட் தானே? So when amount is withdrawn at the beginning of every month, நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆவரேஜ் பீரியட் என்னமா? எஸ், 6.5 months. கரெக்டா? இப்போ இந்த 6.5 months சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அப்படிதானே? சோ நம்ம இங்க பக்கத்துல ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் is equal to total drawings எவ்வளோ, இது 3000 is for a month, இது into 12 ஒரு இயருக்கு கிடைச்சிரும் 36,000 into rate எவ்வளோமா 9/100 into 6.5 divided by என்ன 12. so இப்போ calculate பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க calculate பண்ணுங்கமா 36,000 into 9 divided by 100 into 6.5 divided by 12 எவ்வளோ வருது 1755 வருது. சரியா? சோ அதான் இங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 1755. சரி, அதுவே இரண்டாவது சிச்சுவேஷன் பாருங்க. 3,000 per month is drawn at the end of each month. சோ end of each monthனா ஆவரேஜ் பீரியட் எவ்வளவுமா 5.5 months. கரெக்ட்டா? சோ இது இப்போ உங்களுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கவும் தெரியும். அப்படிதானே? சோ பொதுவாவே உங்களோட क्वेश्चनல ஆவரேஜ் பீரியட் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்றீங்க அப்படினா it is advisable to calculate என்னமா ஆவரேஜ் பீரியட். சரி, ஆவரேஜ் பீரியட क्वेश्चनல ஒரு வாட்டி ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணி காமிக்கிறது நல்லது. சரி, அப்போ உங்களுக்கு மார்க் அவங்க குறைக்கவே மாட்டாங்க. சோ உங்களுக்கு அந்த क्वेश्चனுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் பீரியட் டைரக்ட்டா 5.5 monthsல எழுதுறத விட்டுட்டு ஆவரேஜ் பீரியடோட ஃபார்முலா போட்டு அமௌண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த 5.5 months கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ இப்போ நம்மளோட கிளாஸ்ல ஏற்கனவே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணிடுறேன், டைரக்ட்டா 5.5 months வச்சு சால்வ் பண்ணிடுறேன். ஓகே, சோ பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing is equal to எவ்வளவுமா 36,000 into 9/100 into 5.5 divided by 12. புக் உங்களோட நோட்புக்ல கால்குலேட் பண்ணுங்க. 36,000 into 9/12 into எவ்வளவு 5.5 divided by 12 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது, எவ்வளவு வருது? எஸ், 1485 rupees 1485. சரியா? ஓகேவா? ஓகே, இப்போ மூணாவது சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா வேற வேற டேட்ல வேற வேற அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஜூன் 1 அன்னைக்கு 12,000 ரூபாய், ஆகஸ்ட் 31 அன்னைக்கு 8,000, செப்டம்பர் 30 அன்னைக்கு 3,000, நவம்பர் 30 அன்னைக்கு 7,000 அண்ட் ஜனவரி 31 அன்னைக்கு 6,000. சரியா? அப்ப இப்போ உங்களுக்கு இந்த क्वेश्चन பார்த்த உடனே தெரிஞ்சுக்கும் இதுக்கு என்ன பண்ணணும், ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? சரி, ஓகே. சோ இப்போ ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போமா? ஓகே, சோ இப்போ வாங்க நோட்ல சால்வ் பண்ண ஆரம்பிங்கம்மா. சோ நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க இருக்காதுங்க, நீங்களும் சைட் பை சைட் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. சரியா? சோ இப்போ நம்ம ரஃபா ஒரு ஃபார்மேட் போட்டுக்கலாம். ஆவரேஜ் பீரியடுக்குள்ள ஃபார்மேட், சாரி ப்ராடக்ட் மெத்தட் சால்வ் பண்றதுக்கான ஃபார்மேட், டேட், அதுக்கப்புறமா அமௌண்ட் withdrawn
அதுக்கப்புறமா பீரியட் எவ்வளவு நாள் அந்த காசு வித்ட்ரா பண்ணி வச்சிருந்திருக்காங்க, அதுக்கப்புறமா ப்ராடக்ட். ஓகேவா, ப்ராடக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் என்னைக்குமா? எஸ், June 1. கரெக்டா? ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸ் வந்து 1st June 2019. எவ்வளவு வித்ட்ரா பண்றாரு? எஸ், 12,000. ரெண்டாவது டிராயிங்ஸ் என்னைக்குமா? 31st August 2019. எவ்வளவு வித்ட்ரா பண்றாரு? 8,000. மூணாவது என்னைக்குமா? 30th September 2019. 3,000. அடுத்தது நாலாவது 30th November 19. எவ்வளவுமா? 7,000. அண்ட் அஞ்சாவது 31st January 20. எவ்வளவு வித்ட்ரா பண்றாரு? 6,000. ஓகே, இப்போ நம்ம பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1st Juneல இருந்து 31st March வரைக்கும் எவ்வளவு நாள்மா? ஸோ அப்போ ஏப்ரல் மே மட்டும் தவிர்த்துட்டு ஜூன்ல இருந்து மார்ச் வரைக்கும் 10 months இருக்கும். கரெக்டா? 10 months. சரி, ஸோ 10 போட்டுக்கோங்க. ஸோ பீரியட் இன் மந்த்ஸ். ஓகே, அடுத்தது 31st Juneல இருந்து 31st March வரைக்கும் என்னமா? சாரி 31st June எழுதிட்டேனா? ஸோ கொஸ்டின்ல வந்து 31st August. சரியாடா? சாரி, ஸோ 31st August. ஓகே, 31st August 2019ல இருந்து 31st March வரைக்கும் எவ்வளவு நாள்மா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், செப்டம்பர் வந்து பார்க்கணும். அப்படிதானே? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஸோ 7 மாசம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது 30th செப்டம்பர்ல இருந்து 31st March வரைக்கும் எவ்வளவு மாசம்? எஸ், பாதி வருஷம் இருக்கும். அப்படிதானே? ஸோ 6 months இருக்கும். அடுத்தது நவம்பர் 30ல இருந்து பாத்தீங்கன்னா டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் 4 மாசம். அதுக்கப்புறம் 31st Jan பிப்ரவரி அண்ட் மார்ச் மட்டும் தான், 2 மாசம் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ இதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 12,000 into 10 எவ்வளோ? 1,20,000. அடுத்தது 8,000 into 7 எவ்வளவுமா? எஸ், 56,000. அடுத்தது 3,000 into 6 எவ்வளோ? 18,000. 7,000 into 4 28,000. 6,000 into 2 12,000. ஓகேவா? இப்போ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1,20,000 plus 56,000 plus 18,000 plus 28,000 plus 12,000. ஓகேவா? ஸோ 2,34,000. இது என்னமா? டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட். சரியா? டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ உங்களால இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானே? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நீங்க ஃபார்முலா எழுதிக்கணும். எவ்வளோ? டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட் 2,34,000 இன்டூ ரேட் எவ்வளவுமா? ரேட் புக்கு பார்த்து சொல்லுங்க. 9%. ஸோ 9/100 இன்டூ 1/12 which is எவ்வளோடா? 2,34,000 இன்டூ 9 divided by 100 into 1 divided by 12 which comes to 1,755 rupees. சரியா? 1,755 ரூபாய். ஓகே, சோ இப்போ உங்களோட புக்ல பாருங்கம்மா, இதே ஆன்சர் தான் வந்திருக்கா? எஸ், 1,755. ஆனா உங்க புக்ல பாத்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் மெத்தடை யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு வித்ட்ராயிங்ஸ்க்கும் தனித்தனியா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்டையே ஆட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? நம்ம ப்ராடக்ட் மெத்தட் படிச்சிருக்கிறதுனால அவங்க இங்க எதுவுமே, அவங்க இங்க எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சோ நம்ம வந்து வேற வேற டேட்ல வேற வேற அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் மெத்தட் சால்வ் பண்ணி இந்த क्वेश्चन சொல்யூஷன் எழுதலாம். சரியா? சோ நீங்க எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒண்ணுதான். இங்கே 1,755, இங்க பாருங்க 1,755. கரெக்டாமா? சரி, ஓகே. சோ அப்ப இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஆவரேஜ் பீரியட் மெத்தடும் பார்த்தாச்சு, ப்ராடக்ட் மெத்தடும் பார்த்தாச்சு. கரெக்ட் தானமா? சோ அப்ப நம்ம எங்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு? எஸ், இதுல ஆரம்பிச்சோம். சோ அப்போ இப்போ இதுல நாம என்னெல்லாம் பண்ணியாச்சு? ஆவரேஜ் பீரியட் மெத்தடும் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் மெத்தடும் பண்ணியாச்சு. இப்போ இது போக ஃபைனலா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டாபிக்ல உங்களோட புக்ல ஒரு தியரி இருக்கு. அதை மட்டும் வாசி இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ எனக்கு இந்த கிளாஸ் லென்த்தியா போகுதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்லாம இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை இன்னொரு வீடியோவா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ இங்க பாருங்கம்மா, when dates of withdrawal are not specified. சோ இப்போ ஒரு क्वेश्चनல
வித்ட்ராவல் டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அவங்களே சொல்றாங்க. சரியா? So when the total amount withdrawn is given but the dates of withdrawals are not specified, it is assumed that என்னமா the amount was withdrawn evenly throughout the year. So அப்போ क्वेश्चनல அமௌண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க, டேட் ஆஃப் withdrawal கொடுக்கல, பீரியட்லாம் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம்னா the amount has been withdrawn equally, சமமா அந்த வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க withdraw பண்ணிருக்காங்க அப்படின்னு நாம அஸ்யூம் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க. Shakila withdrew rupees 60,000 from partnership during the year ending 31st March 2020. சரியா? And the interest on drawings is to be charged at a rate of 8% per annum. For calculation of interest, the period would be taken as 6 months. இதுதான் ரொம்ப important. ஓகேவா? So for the calculation of interest என்ன சொல்றாங்கமா, the period would be taken as எவ்வளவு மாசம், 6 months, which is the average period assuming, இங்க ஒரு assumption வைக்கிறாங்க, ஏன்னா क्वेश्चनல நமக்கு என்ன இல்ல, பீரியட் இல்ல. சோ அப்போ இவங்களே அஸ்யூம் பண்றாங்க that the amount is withdrawn evenly in the middle of the month. சரியா? சோ நீங்க ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், எல்லா மாசத்தோட மிடில்ல வித்ட்ரா பண்ணா எவ்வளவுமா ஆவரேஜ் பீரியட் 6 months. கரெக்ட்டா? சோ அந்த கான்செப்ட் தான் அவங்க இங்க இன்டைரக்ட்டா யூஸ் பண்றாங்க. சரியா? சோ the amount of interest on drawings works out to be 2400. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த 60,000 into rate into 6/12. சரியா? அப்போ டேட் ஆஃப் withdrawal கொடுக்காத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு பீரியட் யூஸ் பண்றாங்க, ஆவரேஜ் பீரியட் 6 யூஸ் பண்றாங்க. சரியா? சோ அப்போ 6/12. ஓகே. சோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம என்ன பண்ணியாச்சுமா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டிஸ்கஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியாமா? அண்ட் இப்போ நம்மளோட டாபிக்ஸ் டு பி டிஸ்கஸ்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த 5வது டாபிக்ல என்ன பண்ணியாச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டா? இனிமே நமக்கு இருக்கிறது guarantee of profit to a partner and என்னவா பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இவ்வளவுதான் இருக்கு. சரியா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே. சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye.